ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு மகன். அந்த அப்பா வந்து கோயிலில் ஒரு சின்ன கோயிலில் குருக்கள் புரோகிதம் பண்ணுறாரு, ஹோமம் வளர்த்துறாரு. யாராவது ஹோமத்துக்கு கூப்பிட்டா போவார், பூஜை பண்ணுவார், கணபதி பூஜை பண்ணுவார், அது பண்ணுவார். பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த அவங்களுடைய நோக்கம் வந்து தன்னுடைய ஒரே மகனை நல்லபடியாக படிக்க வைக்கணும். அவன் வந்து படிப்பில் பெரிய கட்டிக்காரன். தெரியுது, அவனுடைய சூழ்நிலை தெரியுது, தன் அப்பாவுடைய கஷ்டம் தெரியுது, தங்களுடைய வாழ்க்கை முறை தெரியுது, அப்பா எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுது, பொருளாதாரம் தெரியுது, வருமானம் தெரியுது. இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நம்ம கவனம் வந்து படிப்பில் இருக்கணும். நாம் சம்பாதிக்கணும், இந்த குடும்பத்தை நாம் மேலே கொண்டு வரணும், நம்ம டைவெர்ட் ஆகக்கூடாது. எந்த கெட்ட பசங்க கூட சேர மாட்டான். அவனுடைய கவனம் முழுக்க படிப்பு. அவனை கேலி பண்ணுவாங்க, அதை பற்றி காதில் வாங்கிக்கவே மாட்டான். பண்ணிட்டு போ, நீ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எங்கள் அப்பாவுக்கு போய் ஏதாவது மந்திரம் சொன்னால் தான் அவர் காசு, அதில் கோயிலில் போய் கோயில் திறந்து பூஜை பண்ணால் தான் அவருக்கு வந்து தட்டில் விழுந்தால் தான் வருமானம். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு தன்மானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்.